இந்த மனுஷன் இவ்வளவு வேகமாயா போவாரு? குடிச்சிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு வேகம் வந்துக்கிறாரு. இவ்வளவு வேகமா போறியே, இது நியாயமா? இது தர்மமா? நாய் முக்குமா? நியாயமா இருக்குமா? நாய் முக்காது, நீ முக்குனாதான் அவர் இருப்பாரு. ஏய், உன்னிடத்தில் நான் என்ன சொல்லிட்டு போறேன்? நீ எப்படி போற? நீ கோடி தாண்டா குருகுலம், சத்தியம் சந்திரகுலம், அப்பேர் பெற்ற குலத்தில் பிறந்து நீ எப்படி போற தெரியுமா? சொல்றமா? ஐயா, கோடி தாண்டி போறவாரே குருகுலத்தில் அப்பேற்பட்ட குலத்தில் பிறந்து நான் வைத்த கோட்டை தாண்டி விட்டு போகிறாயே, உன்னுடைய மன வருத்தம் தான் என்ன? அதாவது தவறு அந்த சாமியை காண போறேன். பசுபதினு சொல்லக்கூடிய பசுபதி கனியை செஞ்சுவாரே, நான் திரும்பி அதாவது சாகாம வந்தேனா நான் உனக்கு சொந்தமாக்குறேன். ஐயா, அதாவது நீ போனால் திரும்ப மாட்டீங்க. ஏன்னா நீ போட்டு இருக்கிற வேடம் அப்படி அழகான வேடம், தவறிச்சு வேடமாக இருந்தாலும் அழகான வேடம். ஆனால் உன்னுடைய வேடத்தை கண்டு உன்னுடைய சுயரூபத்தை கண்டு கண்ட பெண்கள் ஆசைப்படுவார்கள். அவங்க யாரே கண்ட பெண்கள் உன்னை மேல் ஆசைப்பட்டால் நான் மோசமா போயிடுவியா? கண்டு நான் எப்பவுமே சொல்ல தவற மாட்டேன். அந்த மும்மூர்த்தி தேவர்கள் வந்தாலும் நான் வண்ணு மொழியை கேளும், நான் சொல்வதை கேளும். சரி, நான் திரும்பிய சாகாமே வந்து அதாவது திரும்பிய வருகிற போது நான் உன்னை திருக்கல்யாணம் பண்ணுகிறேன். நீ திரும்ப வருகின்ற பொழுது திருக்கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றியே, நீ வருவதற்கு பல நாள் ஆகுமோ, பல வாரங்கள் ஆகுமோ, பல ஆண்டுகள் ஆகுமோ, பல மாதங்கள் ஆகுமோ, பல யுகங்கள் ஆகுமோ, எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. ஆகையாலே சாமி ஐயா இந்த இருந்தாலோ சரிதான்
என்ன அழகு என்றால் 2 சனம் இருந்தால் அழகு இல்லையா? பருவ பெண்களுக்கு 2 சனம் இருந்தால் அழகு. அந்த சனமானது வயது முதிர்ந்த உடனே அந்த சனமானது எப்படி சரித்து விடுகிறதோ அப்படி சரித்து விட்டால் என்னை ஏறெடுத்து பார்ப்பீர்களா? ஓம் மரகதமாதேவா உன்னுடைய இழந்த மார்பும் சரியாமலே இப்ப எப்படி இருக்குதோ அதே மாதிரி சரி ஈசங்கிட்ட வரமாட்டேன். இப்ப எப்படி இருக்கு? ஆமா, அது மட்டும் இல்ல ஐயா இல்ல கழுத்தாலே கரைகரேன்னு இருக்கக்கூடிய என்னுடைய கூந்தல் எப்படி கரைகரேன்னு இருக்கக்கூடிய கூந்தல் இங்க பாருங்க. இந்த மாதிரி கரேன்னு இருக்கிறதெல்லாம் வெள்ளையா ஆயிடுச்சடா. என்ன கண்ணெடுத்து பாப்பியா? அடி தலத்த கூந்தல் காமால இந்த கூந்தலானது கரத்த கூந்தல் சரி விளக்காமலை அந்த கற்பனை சொல்லக்கூடிய இயேசுவிடத்திலே வர வாங்கி வருகிறது. அப்படியா? வடிவடுமா? அதாவது நீங்கள் எத்தனை சொன்னாலும் நிற்க போவது கிடையாது. அது யாரே பாரு சாமி, இப்பொழுது நல்ல விஷயத்துக்காக போகிறேன் என்கிறேன். சரி, அதாவது நான் கேட்கறதுக்கு சின்னதா ஒரு சத்தியம் செஞ்சுதான் நீங்க போலாம். சுத்தமாக எப்படி என்றால் நீங்கள் கைலாயமலை சென்று அந்த ஈஸ்வரத்தில் வேண்டிய வரத்தை பெற்றுக் கொண்டு வந்து என்னை சத்தியமாகவே ஆகாசவாணி பூமாதேவி சாட்சியாகவே பஞ்ச பூதங்கள் சாட்சியாகவே என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு சத்தியம். அந்த கைலமலை சென்று திரும்பிய வருகின்ற பொழுது அதாவது பூமாதேவி சாட்சியாகவே ஆகாசவாணி சாட்சியாகவே 8 திக்கு பாலுகள் சாட்சியாக உன்னை எங்க அண்ணன் தம்பியுடைய திருநாம அண்ணன் தம்பியுடைய ஆன சாட்சியாகவே என்னுடைய மாமா சொல்லக்கூடிய எம்பெருமா திருநாம சாட்சியாகவே ஆதி சக்தி துவாபத சாட்சியாகவே உன்னை திரும்பிய வருகிற போது நான் திரு கல்யாணம் பண்ணுகிற சத்தியம். சத்தி முடிந்துட்டாரு. ஆகையால இவர் தப்பவே முடியாது. இருந்தாலும் இவரை வழி அனுப்பி வைக்கிறோம்.
தாய். இப்பொழுது பார்த்தால் ஆ. உங்களுடைய மனதில் எண்ணிய சித்தம் படியே சரி. நீங்கள் கைலாய மலையை சென்று ஆமா. அறியும் அதாவது ஆ. வாழும் வைக்கணும் காணாத திருவடியாகியே ஈசனிடத்தில் வேண்டிய வரத்தை பெற்றுக்கொண்டு சரி. ஆதி பத்திரமுடனே வந்து ஆமா. இந்த வஞ்சியால் ஏலக்கண்ணியை மனம் செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக. அது மட்டும் இல்ல சரி. எங்க இன்னும் ஒண்ணு முக்கியமா ஒண்ணு இருக்குது. ஆமா ஆமா. என்ன தெரியுமா? அப்படி அந்த ஈசன் இடத்துல வர வாங்கி வருகிற பொழுது எப்படின்னா உன்னை போலவே அழகான ஆண் குழந்தை நம்ம 2 பேருக்கும் பிறக்கணும். உன்னை போலவே அழகா இருக்கணும். அப்பேற்பட்ட வரமும் வாங்கிட்டு வரணும் நீ. அதெல்லாம் கடையில கீழே. பாரு அம்மா ஏழை கண்ணி. சரி. அந்த ஈசனுக்கு ஒரு தபசீல திரும்பி வரைக்கும் போது ஆ. என்னை போல உன்னை திருமணம் செய்து என்னை போல ஒரு ஆண் சந்தானம் நான் வாங்கி வருகிறேன். நீ சத்தியம். இப்படி கொடுத்தா ஆகாது. எப்படி கொடுக்குறோம்? உள்ளங்கையில ஒரு கில்லு வச்சு ஒரு கிஸ் பண்ணி அதை அப்படியே தொட்டு பட்டும் படாம கொடுத்தாதான் நான் ஒத்துக்குவேன். உன்னை நான் திரும்பிய வருகிற போது வருகின்ற பொழுது திரு கல்யாணம் செய்து இருக்கிறேன். கொண்டு இது சத்தியம் சத்தியம். இதுவே எனக்கு போதும். ஏங்க அப்படி ஆமா. அதாவது எங்களை திரும்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக. இருந்தாலும் நீங்கள் கைலாய மலையினாலே போகிறீங்க. சரி. நான் இந்த வனத்திலே பார்த்தால் ஆமா. நமக்கு கல்யாணம் ஆகணும் இல்ல? அதுக்கு பொன் வாங்கணும், பொருள் வாங்கணும், புடவை வாங்கணும், சேலை வாங்கணும், பொட்டு வாங்கணும், பூ வாங்கணும், சரி. என்னென்னமோ வாங்கணும். கண்டிப்பாக. அதுக்கு நான் எங்க போறதா? அதாவது இப்ப பார்த்தால் சரி இந்த 7வது வனத்திலே நீங்கள் எப்படி சிவ பூஜை செய்தீங்களோ அதே போல மறுபடியும் சிவ பூஜை செய்து கண்ணு கட்ட கணவன் மார்க் கட்ட மனமான தோலை கட்ட தொலைவன் என்று அந்த ஈசனை கோரி தவம் செய்து வந்தேன். ஆமா. அதே போல இந்த வனத்திலே பார்த்தால் 7வது வனத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இவரெல்லாம் பூக்கள் சம்பந்தப்பட்டவர்கள். அதாவது மலருக்கு சம்பந்தப்பட்டவர்கள். அதாவது பூவியால் சொல்லக்கூடிய பெண்கள் பூவியா. சரி. இவரெல்லாம் மலருக்கு சம்பந்தப்பட்டவர்கள். இவர் இடத்திலே சென்று மலர்களை பறித்து அந்த சிவ பூஜையை நீ தொடங்கலாம். மக்கள் திறந்திருக்கிறார்கள். சரி. அவராக இடத்துல காணுங்க என்று அதாவது சிவபூஜை தொடங்கலாம். அப்படியா? ஏழை கண்ணீர் நடந்து கொண்டு 8வது